நீராளுகை செய்யோ வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஓம் ஆவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஓம் ஆவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையாலே நிறைத்து நீராளுகை செய்யோம் உம் வல்லமையா எங்களை நினைத்து நீராளுகை செய்யும் உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறப்பா உடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வல்லமையால் உம் வல்லமையா எம்மை நீரைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க வல்லமையால் நீ செய்யும் அக்கினியும் நீரே அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே பெருமழை போலவே ஓம் ஆவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஓம் ஆவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை ஆளுகை செய்யப்பா நீராளுகை செய்யும் வல்லமையா உம் வல்லமையா என்னை நிறைத்து நீங்க ஆளுகை செய்யப்பா எல்லாத்துக்கும் ஆளுகை செய்ய ஆண்டவரே உம் வல்லமையா எங்கள் நிறைத்து எங்களை ஆளுகை செய்யப்பா ஆளுகை செய்யும் உம் வல்லமையா சத்தமத்தவா உம் வல்லமையா ஒரு தெய்வ பிரசன்னத்தை கத்தறியமாறாங்க ஒரு தெய்வ பிரசன்னத்தை நடக்குவார் உம் வல்லமையா எங்களை நினைக்கப்பா உம் வல்லமையா உரமா சகமா ராஜனா Hare
வல்லமையாக நிறைத்து ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஒரு பரிசுத்த அக்கினியாக இறங்குவீராகப்பா. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இதெல்லாம் உதயப்பட்ட மாதிரிகள அக்கினியாய் இறங்குகிற தேவனுடைய வல்லமை, பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அக்கினியானவராய் அசைவாடுகிறவர். எல்லாரும் எல்லா வாயிலிருந்து கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். ஓ வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, ஓ பெருங்காற்றும் நீரே, சீனாய் மலையில் இறங்கிய தேவனுடைய வல்லமை, சீனாய் மலையில் இறங்கிய ஜனங்களை ஆட்கொண்டு ஒரு பரிசுத்த வல்லமை அப்பா. மாணவர்களே அப்பா, நீங்க சபைக்குள்ளே இறங்கி ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். சபைக்குள்ளே இறங்கி ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஓ வல்லமையா எல்லாமே
இடத்தை ஆளுகை செய்தாரோ இந்த வாலிபர்கள அபிஷேகம் 2ஆம் நாளிலே கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்வதாக. 2ஆம் நாளிலே கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்வதாக. தாகம் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அக்கினி மழையாய் பொழியப்பட்டதே என்று சொன்ன தேவன் சீனாய் மலையிலே 10,000 பேர் தூதர்களோடு கூட இறங்கி வந்து அந்த மலையை மகிமை பிரசன்னத்தினால உணரப்பட்ட தேவனுடைய வல்லமை இந்த மாலையில ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளும் ஒவ்வொருடைய ஆத்மாவுக்குள்ளும் ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் அவர் கிருபையாய் இறங்கி அவர் அசைவாடுவாராக. எம்மை நீரைத்தே நீராயுள்ள செய்கிற சத்தமாய் வல்லமையாகி வல்லமையால் முழுவதுமாய் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவரே இந்த முழு கொடுகையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த 2ஆவது நாளில் கர்த்தருடைய சமூகங்கள் கூடி வந்து கர்த்தர் நாமத்தை துதித்து பாடி இந்த அபிஷேகம் 2ஆவது நாளிலும் கர்த்தர்களுக்கு நியமித்து தந்திருக்கிற விசேஷத்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமையை பரிபூரணமாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியோட மகிமையை பரிபூரணமாய் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்துக் கொள்ள கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் நிறைவா இந்த மாநிலங்கள் எங்களோடு கூட அசைவாடுவீராகப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவரே இப்படி தண்ணீரை மீது பொழிய பண்ணுவீராக. இப்படி ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மீது இறங்க பண்ணுவீராகப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாய் எங்கள் ஒவ்வொரு கூட இருக்கட்டும். ஒருவர் கூட வருமனை திரும்பி விடாதபடிக்கு ஒருவர் கூட வருமனை இடத்தில் எடுத்து விடாதபடிக்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் பிரசன்னத்தினால பரிசுத்தாவின் மகிமையினால பரிசுத்தாவின் கிருபையினால பரிசுத்தாவின் வல்லமையினால பரலோகத்தின் கதவுகளை திறக்கப்படுவதாக. வானங்களுக்காய் திறந்தப்படுவதாப்பா. ஆண்டவரே இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடனே இதோ புறாவை போல பரிசுத்தாவின் பரலோகத்திலோ இவர்கள் நேசகுமாரன் இவரை நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ற ஒரு மெய்யான சத்தத்தை கேட்கப்படுகிறது போல வாழைகளிலே ஆண்டவரே சபைக்குள்ள பரிசுத்தாவின் அசைவாடுதல் பரிசுத்தாவின் மகிமையும் பிரசன்னம் நிறைவாக இந்த இடத்தை ஆளுகை செய்யப்பா. நீங்க கிருபை செய்ய ஆண்டவரே. ஆவியானவருக்கு ஆளுகை செய்யப்பா. ஆவியானவருக்கு ஆளுகை செய்யப்பா. ஆவியானவருக்கு ஆளுகை செய்யப்பா. ஆவியானவருக்கு அசைவாடுங்கப்பா. நீங்க ஆவியானவருக்கு அசைவாடுங்கப்பா. எல்லா கத்தோடைய ஆளுகைன்னு சொல்லுங்க. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. வல்லமையால் எம்மை நினைத்து ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. வல்லமையால் எங்களை நினைக்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா காயத்திலும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எண்ணங்களை எங்கள் சிந்தனைகளை அப்பா இந்த மாலைவெளி கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவரே கிருபையை பெருகப்படுவீராக. அசைவாடுகிற தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை பிரசுரம் நிறைவாக. ஓ ஜீசஸ் பரிசுத்த ஆவியோட வல்லமை நிறைவாக. தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் தாகமான இடத்துல கேட்கிறீங்களோ அலட்சியம் இல்லாமல் தேவ சமூக அலட்சியம் இல்லாதபடிக்கு எல்லா வாயில திறந்து யாரெல்லாம் தாகமா கேட்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆவியுடைய நிறைவு இந்த மாநில அவர் ஊற்றுவே என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலையும் யார் வாயை திறந்து கூப்பிடுறாங்களோ யார் சத்தமாய் அவரை கேட்கிறார்களோ யாரெல்லாம் சத்தம் என்று கூப்பிடுறாங்களோ
அவருடைய தாகத்தை பார்த்து விசுவாசத்தை பார்த்து வல்லமையின் ஆவியானவர் மகிமையாய் இந்த எல்லா மாலைகளில் அசைவாடுவாராக. வாழ்க்கையில அசைவாடுவாராக. வாழ்க்கையில அசைவாடுவாராக. நம்முடைய வல்லமை குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய சூழ்நிலை எல்லா இடத்திலையும் நம்முடைய ஆவியானவர் மாலைகளில் அசைவாட ஆவியானவரே உங்களுடைய வல்லமையால் எங்களை ஆளுகை செய்க. உங்களுடைய வல்லமையால் எங்களை ஆளுகை செய்கப்பா. ஆவியானவரே நல்ல வாய்க்கிறது நல்ல வாய்க்கிறது நீ நல்ல வாய்க்கிறது உங்களுக்கு ஹல்லேலூயா. உங்க சத்தங்கள் உயரட்டும். உங்க சத்தங்கள் உயரட்டும். ஒரு மனதோடு கூட ஆகிய புஸ்தக திருச்சபை ஜெபத்தில் வேண்டுதல் மர்ப்பமிட்டதில் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை வல்லமையை ஒரு பெருங்காற்றை ஒரு அக்கினியை ஒரு இடிமுழக்கத்தை இறங்கப்பட்டிருந்தது போல நம் ஆலயங்களிடம் ஒருமித்து கர்த்தரை நோக்கி ஆவியானவரை ஒருமித்து நாடும் பொழுது ஆவியானவரை ஒருவனோடு கூட தேடும் பொழுது தாகத்தோடு கூட அவரை தேடும் பொழுது தம்முடைய வல்லமை நம்மே இறக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கேட்கிற அவருக்கும் கேட்கிற யாவருக்கும் அவர் ஒடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நல்ல அப்படியே ஆவியில் ஆராதிக்க. ஹல்லேலூயா. ரோகமா சகமா நகதந்தாரா அச்சதாரா மசியாந்த ரகதுரி விட்ட துரியாதனா பாரமந்த ரகசிய பருவ கராதின ரத்ததுராதா ராகதன ரகதரகசியா தந்தரமு ரகதரா அம்பரகதுரி வந்த தாரியாசி பரகத ராகுட வந்ததாரா பக்த ராதின பௌட ரகசியா உரக்கனா ரீம ரகதனா அந்த ரகதனா லாதுர வந்ததாரா ரகதாசி ஐச ராதின வக்க வாசோ பிரேத தாரா ரகதா ரகதனா ஐச ரகதுரி விட்ட தாரியா உதாதகரா சந்த தாரா தகர பௌட ரகசியா எல்லாவித கரகி அந்நிய பாஷைகள் மனதில் இருப்பவர்கள் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி நமாலைகளுக்கு கர்த்தருடைய விடுதலையாக்குவதற்கு தன்னுடைய மகிமையை சுதந்திரிப்பதற்கு சபைக்குள்ள ஒரு பரிசுத்த அக்கினியை எரியப்படுவதற்கு சபைக்குள்ள ஒரு பரிசுத்த வல்லமையை விளக்கப்படுவதற்கு சபைக்குள்ள ஒரு பரிசுத்த மகிமையை எழுப்பப்படுவதற்கு தன்னுடைய வல்லமை ஆவியானவர் இறங்குவதற்கு ஹல்லேலூயா. ரபமா ஷரபமா ரபமா ரகதரகதரகசியாதரா அடங்கிக் கொள்ளாதே. சத்தமிட்டு கூப்பிடு. ஒரு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. ஒரு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. நீ அடங்கிக் கொள்ளாதே. கடைசி நாட்களில் அபிஷேகம் இல்லாதவர் அவருடைய நல்ல ஆவி இல்லாதவர் அவருடைய நல்ல வேதம் சொல்லும்படிக்கு அவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் உனக்குள்ளே இறங்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தை கட்டணம் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் உன் இதயத்தில் இருக்க விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழும்படியாய் பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படியாய் நல்ல அலங்கரிக்கப்பட்ட மனமாட்டியாய் கட்டணமை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமான வாழ்க்கை கொள்ள
அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் பரிசுத்தாவிற்கு நிரந்தரமாக கொடுக்கப்படுவாராக. பரிசுத்தாவின் நிரந்தரமாக ஒரு அக்கினி தளல், ஒரு அக்கினி தளல், ஒரு அக்கினி தளல், ஒரு அக்கினி தளல். ஓ ரேகமா சேவா பாபா பாபா உரமா கபாரா கசலமா உரகலமா சேவா ராதா உரமா பாபா எல்லா வாயத்திலிருந்து சபையை அடக்கி கொள்ளாத கடைசி காலம் நீ சத்தமிட்டு கூப்பிடு, நீ சத்தமாய் கம்பீரமாய் கூப்பிடு. நல்ல கண்ணீரோடு கூப்பிடு, கண்ணீரோடு கூப்பிடு. உன்னை ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவர், நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவர். அக்கினி சூழலானாலும் சரி, சிங்க கெபியானாலும் சரி, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். கல்லோ மண்ணோ அல்ல, அவனே துணிந்து வேண்டும் ஜீவிக்கிற தேவன், அவனே துணிந்து வேண்டும் ஜீவிக்கிறவர். அவன் நல்லவர், அவர் நல்லவர், ஆதரவை செய்கிற தேவன், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நல்லவர். அசைவாடுகிற ஆவிகள், அவர் அசைவாடிக்கிட்டே இருக்கிறார், அசைவாடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அக்கினியை போல ஊற்றப்படுகிறார், ஒரு அக்கினியை போல ஊற்றப்படுகிறார், அக்கினியை போல உனக்குள்ள ஊற்றப்படுகிறார், அக்கினியை போல உனக்குள்ள ஊற்றப்படுகிறார், அக்கினியை போல ஊற்றப்படுகிறார். அடங்கி கொள்ளாத கர்த்தருடன் பேசுகிற காரியங்கள், கர்த்தருடன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நல்ல சத்தமா வாயை திறந்து பேசு. கர்த்தருடைய சில கிருபைகளை மரங்களையும் அவர் உருவாக்க விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஓ தீமோத்தேயுவே, உனக்குள்ள மேல ஓ நல்ல தேவ மரத்தை கை வைத்து மரம் எழுப்பிவிட்ட அந்த தேவ மரத்துக்குள்ள எழும்பி இன்னும் பெருகுவதாக. சபையே உனக்குள்ள கிருபைகளோ வரங்களோ எழும்புவதாக. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யப்பா, நீங்க
சில மரங்களை வைத்து பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தம் என்னும் முத்திரையினால தம்முடைய ஜனங்கள் எல்லாம் முத்திரை போடுகிறார். பரிசுத்தத்தினால தம்முடைய ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் முத்திரை போடுகிறார். முத்திரை போடுகிறார். முத்திரை போடுகிறார். நல்ல ஆவியானவரே நீங்களை ஆளுகை செய்ய, நீங்களை ஆளுகை செய்ய, நீங்களை ஆளுகை செய்ய பரிசுத்தத்தால் என் மாம்சிய கிரிகள், என் மாம்சிய எண்ணங்கள், உலகத்துக்குரிய ஆசைகள், உலகத்துக்குரிய இச்சைகள், மற்றவர்களை பற்றி தவறான சிந்தனைகள், எண்ணங்கள், ஆளுமைகள், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷங்கள் எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்கப்பா. எல்லாம் ஆயிரத்தில் போகலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்றேன், கர்த்தர் மறுபடியும் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறா, மறுபடியும் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறா, மறுபடியும் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறா. சொல்லுங்க, இந்த மாம்சத்துக்குரிய எந்த ஆசையும், இந்த உலகத்துக்குரிய எந்த ஆசையும், இந்த உலகத்துல எந்த வெட்ட வேஷம் ஏதாவது படிக்கப்பா, முழுவதுமாய் பரிசுத்தமாய் வாழும்படி ஆண்டவரே, முழுவதும் பரிசுத்தமாய் வாழும்படியப்பா. என் மாம்சிய கிரியைகள் எல்லாம் மறைங்கப்பா, என் மாம்சிய கிரியைகளை மறைங்கவரே. பரிசுத்தாவே நீங்க நிரந்தரமா எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. வாசம் வாயை திறந்து அறிக்கப்படுங்க, பாவத்தை அறிக்கப்படுங்க. ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. யாரும் பற்றி தவறான சிந்தனை வரக்கூடாது, யாரும் பற்றி தப்பான எண்ணம் வரக்கூடாது, யாரும் கோபமும் வைராக்கியமும் கசப்பும் வரவே கூடாது. எல்லாரும் நேசிங்க, எல்லாரும் அன்பு போல, எல்லாரும் உண்மையா பேசுங்க. அப்ப உண்மையாக பேசிக்கத்தக்கதான் கிருபைகளை தருவீராப்பா. கர்த்தரோடு
போடுறார். கர்த்தரோட முத்திரை போடுறார். கர்த்தரோட முத்திரை போடுறார். நீ ஆளுகை செய்ய விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் நீ ஆளுகை செய்ய விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் 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 ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. ராஜனே கர்த்தாதி கர்த்தரே பரிசுத்தாவியானவரே மகிமையுள்ளவரே மகத்துவமானவரே நீ ஆளுகை செய்யப்பா. நீ ஆளுகை செய்யப்பா. நீ ஆளுகை செய்யாவியானவரே நீ ஆளுகை செய்யாவியானவரே நீ ஆளுகை செய்யப்பா. உன்னை ஆளுகைக்குள்ள கிளப்பப்படைக்கப்பா. ஆளுகைக்குள்ள கிளப்பப்படைக்கப்பா. அவன் வல்லமைய எங்க மீது கொடிய பண்ணிடுங்கப்பா. அந்த வல்லமையப்பா எங்க மீது கொடிய பண்ணுங்கப்பா. என்னுடைய அப்பா பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்துக்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தராய் வாழும்படி பரிசுத்த சீக்கிரத்தில் பரிசுத்த வாழ்க்கையில பரிசுத்த ஐக்கியத்தில் வளர்றதுக்குதான்
பயன்படுத்துங்கப்பா, நீங்க பயன்படுத்துங்க.
முறியடிக்கப்படட்டும். 2026 சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வல்லமை சபையில பெருகட்டும். ஓ சபைக்குள்ளாய் போராடின ஆவிகள், சபைக்குள்ளாய் பேசின ஆவிகள், சபைக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகள், குறை கூறுகிற ஆவிகள், சொல்லாத கண்ணியுள்ள ஆவிகள், சபைகளுக்குள்ள பிரிவினை உள்ள ஆவிகள், இயேசுவின் நாமத்திலே சபையாய் அப்புறப்படுத்துகிறோம், சபையாய் அப்புறப்படுத்துகிறோம், சபையாய் அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை சபையிலே தங்கட்டும், கர்த்தருடைய ஆளுகை சபையிலே இருக்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் சபைக்குள்ள இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் விசுவாசம் பிள்ளைகள் அவரே சிறியவரையும் பெரியவரையும் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள கர்த்தர் நிலைநாட்டுவார். உன்னதமானவரே, உயர்ந்தவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே, என்னால ஒரு காரியம் தடைபட்டுவே கூடாதுப்பா, என்னால ஒரு காரியம் தடைபடக்கூடாது. இங்க பேசப்படுகிற சத்தியத்தில் நம்ம குடும்பமாய் நிறுத்தாப்பா, இங்க பேசப்படுற வார்த்தைகளுக்கு நம்ம குடும்பமாய் நிறுத்தத்தக்கதாய், குடும்பமாய் தேவ சமூகம் நிறுத்தத்தக்கதாய் எங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோமா, எங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோமா, குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோமா. சில விஷயங்களுக்கு பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், சில விஷயங்களுக்கு பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், சில காரியங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரு பரிசுத்த ஒரு அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பரிசுத்த அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. தேவ சமுதிர கர்த்தருடைய பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள், ஒரு செயல்கள், உலகத்தை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பரிசுத்த அறுவடையை கர்த்தர் நமக்குள்ள உருவாக்குகிறார். ஒரு பெரிய பரிசுத்த அறுவடையை கர்த்தர் நமக்குள்ள உருவாக்குகிறார். ஒரு பெரிய பரிசுத்த அறுவடையை உருவாக்குகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தராக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத ஒரே காரியம் இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத ஒரே காரியமோ, அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமோ என்னை ஆளுகை செய்யவே இருந்தார். பரிசுத்த அறுவடையை நம்முடைய ஆவியாக்கும் அவர் சிறந்து வைக்கிறார். அவர் உங்களை தமக்கு ஏற்படுத்தினார். இந்த மனுஷனிடம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அறுவடையை தேசத்தில் செய்ய போறோம். சில கோதுமை மணிகளுக்கு நமக்காக தருவார், சில கோதுமை மணிகளுக்கு நமக்காக தருவார், சில ரட்சிப்புக்கு அறுவடையை நம்மளை கொண்டு செய்யப்படுவார், சில ரட்சிப்புக்கு அறுவடைகளை கர்த்தர் நம்மை கொண்டே செய்யப்படுவார், நம்மை கொண்டே செய்யப்படுவார். சில ரட்சிப்பின் அறுவடையை கர்த்தர் நம்மை கொண்டே செய்யப்படுவார். ஆண்டவரே, இது சபைக்கு நாம் ஒரு கூடும் ஆதாரமாக இருப்பதற்கு, சபைக்கு ஒரு பெரிய பங்காக இருப்பதற்கு கர்த்தரை அபிஷேகப்படுத்துகிறாரா, கர்த்தரை அபிஷேகப்படுத்துகிறாரா, அபிஷேகப்படுத்துகிறாரா, அபிஷேகப்படுத்துகிறாரா.
ராஜ்யம் விட்டு மாற்ற போகிறார். சில தடைகளை உடைக்க போகிறார். சில தடைகளை உடைக்க போகிறார். ஆவியானவர் சில காரியங்கள் எல்லாம் உடைச்சி உன்னை உருவாக்க விரும்புகிறார். உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஓ வீகாரவா சந்தர மகானி ஆவியானவர் சில காரியங்கள் எல்லாம் நீ எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறாயோ உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தருக்கு தந்தர போகிறார். சங்கீதம் 24 சொல்லப்பட்டது போல உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தள்ளி உன் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உன் குடும்பத்துல சில தடைகளை உடைகிறார். உன் பிள்ளைகளுக்குள்ள சில தடைகளை உடைகிறார். உன் வாழ்க்கைக்கு சில தடைகளை உடைகிறார். நீ எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே 2026 என் குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லிய காரியம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து நீருடைய அகற்றி போடுவார். சில காரியங்கள் கேட்கலாம் கர்த்தர் குடும்பத்தை விட்டு மாற்றுகிறார். தேவா சாந்தா பாபா ஏகமா ரேஷனா மரகா ஓ மேலே இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ஜீசஸ் 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 சில காரியங்கள் அகன்றன பார்க்கிறேன். சில காரியங்கள் குடும்பத்தை விட்டு மாறுவதை பார்க்கிறேன். சில காரியம் மாறுது. ஓ இதயத்தை திரும்புகிறார். ஓ கணவனுடைய இதயத்தை திரும்புகிறார். ஓ பிள்ளைகளுடைய இதயத்தை திரும்புகிறார். ஓ மனைவியுடைய இதயத்தை திறக்கிறார். நல்ல கையத்தட்டி நல்ல கையத்தட்டி ஓ ஷாபா மரியா கமரகாசி மகரவாஸ் மத்தலவரா அந்தர்வதனா ரஜசன மௌரி பாரகந்தரி தாரா கனாசி பராகன நல்லவரே ஆராதனை புரியவரே அதிசயமானவரே அற்புதமானவரே ஆலோசனை கர்த்தரே திரும்ப பண்ணுங்கப்பா. திகையாதே கலங்காதே. நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதுமே இல்லை. உன் நெருக்கங்களை பற்றி நீ கவலைப்படாத. சில சூழ்நிலைகளை குறித்து நீ ஆலோசித்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஓ மகனே, நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. உன் தகப்பனாகிய தேவனாகிய நான் கர்த்தர். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ரீஷா பாபா ராபா கலதனா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இந்த உலகத்தில்? உரவா ஷகா பலரகதனா ரேகதன மௌரகமா சந்ததரா. உன் குடும்பத்தில் ஒருமாய் தீங்கு செய்ய ஒருவனும் கையை உண்டில் போடுவதில்லை. ரீபா ஷகா பலரகதனா ஒரு பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒரு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உனக்கு விரோதமாய் கையை போடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. ரீஷா பாபா ராபா கலரகனா ரகமலதுவகல ரகசியாந்தலரா ரேகா பலமா சியாந்து ராகா பாபா. நான் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவன் நித்தம் உன்னை நடத்துவார். நித்தம் உன்னை நடத்துவார். நித்தம் உன்னை நடத்துவார். ஷாபா பாபா பலகா ரேகா பலமா ரகசியாந்தலரா. உனக்கு விரோதமாய் எழும்புற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ரீகமா சந்தரபாசியா ஓ ஜீசஸ் ரீகமா சந்தரங்கமௌஷ ரீகவனவசியாதனா. அல்லேலூயா. மகளே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். ரீபாவா ஷகவ ரகதனா ஓ ரீபா கலராஷதனா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். ராஜா தானியேலை பார்த்து கேட்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். இந்த வார்த்தை உனக்காக கதை பேசுகிறாரு, உனக்காக கதை பேசுகிறாரு. ஒரு விடுதலை உனக்குள்ள வைக்கும்படி. ஓ, நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அதிசயமான தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் சமாதான பிரபு. அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படாத தேவன் சொல்கிறார். அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். அவர் உன்னை விடுவிக்க
அவரே உன் பரிகாரியாகி கர்த்தர், அவரே உன் பரிகாரியாகி கர்த்தர். சொல்லுங்க, அவரே பரிகாரியாகி கர்த்தர், அவரே பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி. அப்படி சொல்லும்போது கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை உருவாக்குகிறார். இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி. இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி. உனக்குள்ளமாய் 1000 பக்கம் விழுங்கினாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உனக்குள்ளமாய் எழும்புற ஒரு ஆயுதம் வைக்காதே போகும், ஒரு ஆயுதம் வைக்காதே போகும். பீமா சகமலரகமதன ருகதரமா சேவரகதுரா. எத்தனை வேதக்குள்ளமாய் எழும்பியிருந்தால், எத்தனை ஆயுதங்களுக்குள்ளமாய் எழும்பியிருந்தால் ஒரு ஆயுதம் வைக்காதே போகும், ஒரு ஆயுதம் வைக்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பீமா கரவா சந்தலா. தாவீது சொல்றாரு, சத்துருவை மேற்கொள்ளாததினால நீங்க எப்பே பிரியமாயிருக்கிறீர்கள் அறிவே. இந்த வார்த்தையை கர்த்தருக்கு விளங்க பண்ணுவா, கர்த்தர் வார்த்தையை விளங்க பண்ணுவா, கர்த்தரை சாட்சியா இருக்க வைப்பா. ஒரு சத்துருவனை மேற்கொள்ளாததினால, சத்துருவனை மேற்கொள்ள வந்தும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை, கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். மனைக்கால இந்த வார்த்தை எத்தனையோ முறை சத்துருவ வேலையில எவ்வளவோ தடைகளெல்லாம் கொண்டு வந்து எத்தனையோ எதிர்மறையான காரியங்களெல்லாம் செய்து வேலையிலிருந்து ஒரு மாற்றுப்படி செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்ததுனால கர்த்தர் இதுவரை நடத்தியிருக்கிறார். ஒரு சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், ஒரு பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகிறதை உன் சத்துருடைய கண்கள் காணும். எல்லா கையை கட்டி அமை சொல்லுவாங்க, எல்லா கையை கட்டி அமை சொல்லுவாங்க. ஒரு சத்துருக்கள் மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு சத்துருக்கள் மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம், எல்லா அபிஷேகம், எல்லா அபிஷேகம். பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தரால் ஒரு அபிஷேகம், பரிசுத்தரால் ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதுனால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ ஷாபா. ஒரு பெரிய அபிஷேகத்தோடு வச்சிருக்கிறார். ஒருவர் உனக்குள்ளமா கையை போடவே முடியாது. தானியேலுக்குள்ளமா ஒரு ராஜாவும் ஒரு ராஜ்யமே எழுப்பிடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவும் ஒரு ராஜ்யமும் எழுப்பி அவனை கொண்டு போடும்படி சிங்க கவிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவனை ஒருவன் சேதப்படுத்தவே முடியாது. நீங்கள் நான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எந்த சோதனையும் தீங்கும், எந்த பலவீனமும், எந்த பொல்லாத கிரியையும், பொல்லாத பட்டும் ஒன்றும் மேற்கொள்ளவே முடியாது. நீ தேவனுக்கு பிரியமானவள், நீ தேவனுக்கு பிரியமானவன், நீ தேவனுக்கு பிரியமானவர்கள். ஓ ஷாமா ரகாதனா. ராஜாவே தானியேல் போது கேட்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவர். சத்துருவை கொண்டு கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவார், சத்துருவை வச்சு ஒரு சாட்சி எழுதுவார், சத்துருவை கொண்டு ஒரு சாட்சி உருவாக்குவார். நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவர்.
ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படாதபடிக்கு மகளே என் கை குறுகி போகல, கண்ணீரெல்லாம் நான் காண்கிறேன். ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகல, ஏற்ற காலத்துல சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். ரீபா கமா சங்கல் தாரா கபாலமா உலவா கபாலமா உலகனா சேவலகனா ரீகமாரா சங்கல் தாரா கலதனா. அவருடைய தயவுள்ள கரத்தை உன் குடும்பத்தின் மீது நீட்டி ஒரு பெரிய ரட்சிப்பை கட்ட உனக்கு உன் பிள்ளைகளுக்கு கத்த தருவார். ரட்சிக்கப்படாத வழிகளை கை கொடுக்கவே இல்லை. இன்னும் உன் குடும்பத்தின் மீது கத்த தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஜீவனோடு கூட உன் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன் மரணம் வரையும் உன்னையும் உன் கணவரையும் உன் மகனையும் கர்த்தர் நடத்துவார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தர் வார்த்தை உங்களோட பேசுறாரு, நீங்க உறுதி பண்ணிக்கணும். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக பேசுறாரு, உறுதி பண்ணிக்கணும். ரட்சிக்கப்படாத வரைக்கும் அவருடைய கரங்கள் ஒன்றும் குறுகி போகவே இல்லை. நல்ல ஆவியா கர்த்தர் எவ்வளவு பேசுறாரு மாஸ்டர். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லு. அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார். Oh Jesus, oh Jesus, oh Jesus. அழுகின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்து அதை நீரில் தாக்கிக் கொள்கிற பாக்கியவான். மழையில் குளங்களை நிரப்பும். ஓமக்காய் பலன் கொள்கிற மனசு பலத்தின் மேல பலன் அடைவார்கள். உரபா சகபா பரகம் ரகதனா உரபா பல பரகபா சகதனா ரீகபா சகபா ரகதனா ரக்ஷபா உராதனா ரீகபா சகபா ரகம் ரகதனா ரகதரகசி பந்தரகசி பரகடரதுனா ரூதல்தனா மனாக்கரவாசி ஔரங்கவாசி பகதகட நகதுனா அந்தரகதனா ரக்ஷனகதுனா ரீபலகதரகதுனா ரக்ஷனகதுனா ரீகபௌரகதனா. அதிக நாட்களா நான் சில காரியத்தை காத்திருக்கிறேன். நிறைய காரியங்களை இந்த வாழ்க்கை நடக்கணும். அநேக முறை நான் காத்திருக்கிறேன். இந்த முறை நடந்துவிடும், அடுத்த முறை நடந்துவிடும் என்று சொன்னேன். அநேக நாட்களாய் சில காரியத்திற்காக காத்திருக்கிறேன். அதனாலே அதிகமா தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. காத்துதல் இழைக்கப்படும் மீன் வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஜீவ விருட்சத்தை உன்னிடம் உழைக்கப்படுவார். நீ படுகிற எல்லா பிரயாசத்தையும் பார்க்கலாம். உனக்கு ஒரு மகிமையின் ஜீவ விருட்சத்தை கணக்கு வைக்கிறார். இந்த வருஷம் நீ நெடுநாளாய் காத்திருக்கிற சில காரியத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிறார். ஓ ஜீசஸ், நான் சில காரியத்துக்காக காத்திருந்து சோர்வடைந்து போறேன். நான் பிரயாசப்பட்டு சோர்வடைந்து போறேன். நான் இதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்காக நான் கேட்க மாட்டேன். நீங்க எனக்கு தரும்போது தாங்க. இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். நான் அவ்வளவு நொந்து போயிருக்கிறேன்.
அவளை உடைந்து போயிருந்தது. ஒரு அழுகையின் கண்ணீருடைய சத்தத்தை விதத்தில் கேட்கிறேன். ஆவியில் ஒரு கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஒரு ஆவியுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ், கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவேன் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். நீ எண்ணுகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் வாய்க்கப்படுவார். கர்த்தர்களுக்கு வாய்க்கப்படுவார். கர்த்தருக்கு வாய்க்கப்படுவார். ஊரபா ஷகபா நகமா நகதல கந்தரகஸ் பௌண்டரகதனா அகதரதுனி பக்தராசி வலகடரகதனா ரக்தரகஸ்யாதனா ராம்தலகடரகதன பௌஷா கரகடரகதனா ரீத்தலகரமாஷோ இருதயத்திலே அழுகைகளை கர்த்தர் காண்கிறார். யாருக்கு தெரியாம சில நேரங்களில் நீ தனியா அழுகிறார். இந்த காரியத்தை நினைக்கும் பொழுது கண்ணீரே வருகிறது. ஜீசஸ் கர்த்தர் சொல்லுறார். கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுமா? கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். உரபா ஷகபா ரகடரகதுனா இந்த வருஷம் விசுவாசத்தோடு கூட எழும்போ. கர்த்தருக்கு வாய்க்கப்படுவார். கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உரமா ஷகபா ரகபல ரிதரகரா கமரமகதுனா ஹதலகடரகதுனா ஆவியானுடைய ஆளுகை. ஓ உம்மல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். சத்தமாய் உம்மல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை நீங்க தான் சத்தமா பாடணும். அவர் வல்லமையான ஒரு நிரப்புவராக வல்லமையா ஜீசஸ், ஜீசஸ், வல்லமையா நிறைய பேர் இந்த வருஷம் ஒரு வல்லமையினால இடமா போறாங்க. சத்தமா சத்தமா சொல்லு. நீராடு இன்னும் வல்லமையா உம் வல்லமையா. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய வல்லமையினால உன்னை ஓடப்படுவாரு. நீ பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் கூட கிடைக்கல. அவருடைய ஆவியினாலே கத்தனை ஓடப்படுவா. உம் வல்லமையா கவலைப்படாத மகளே, கத்தனை ஆவியில இடமா பண்ணுவா. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. உங்க பிரசன்னத்தை பாடிட்டே இருங்க. உன் வல்லமையால் என்னை நிறைத்து பாடிட்டே இருங்க. உன் வல்லமையா என்னை நிறைத்து. சத்தமா பேசுகிறார். இந்த வல்லமையால் நிரப்பப்படுவா. இந்த வல்லமையால் நிரப்பப்படுவா. உன் வல்லமையா நகம சகம பவரிகலன உரகமன பரகடரகசி பரகம உரகதரகம சந்தரகசி பரகதன உன் வல்லமையா வல்லமையால் நிரப்புதப்பா. வல்லமையால் நிரப்பானவர் குடும்பமாய் எடுக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உன் சத்திரிகள் மத்தியில உனக்கு பந்தீகத்தில் ஆயுதம் எடுத்து உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரத்தை தூய்மைப்படுத்துவார். சேவாவா ரக்கவா சந்தர்தரா இக்கநாளிலே விடுவிய கர்த்தாவே, இதோ நான் நோக்கி கதறுகிறேன் என்று சொல்லி கதறுகிற ஒரு இதயத்தை வனாந்திரத்தின் தாவரங்களில் வாசம் பண்ணி தங்குகிற ஒரு உடைந்து போல இதயத்தை கர்த்தர் காட்டுகிறார். ஓ ஜீசஸ், கர்த்தர் உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு பாத்திரம் நிரம்பி வடிந்து ஓடும். ஒரு பாத்திரம் நிரம்பி வடிந்து ஓடும். ஒரு பாத்திரம் நிரம்பி வடிந்து ஓடும். ஒருவருடைய அடைக்கி ஆட முடியாத
ராஜரீக வல்லமை கூட வைக்கிறார். ஒரு ராஜரீக வல்லமை கூட வைக்கிறார். அவருடைய ஆவியினாலே நடத்துவார். பலத்தை கொண்டு பராக்கிரமத்தை கொண்டு அல்ல, ஆவியை கொண்டு நடத்துவார். ஓம் வல்ல ஒரு பரிபூரண விடுதலை அவர்களுக்குள்ள வைப்பீராக. அச்சரியமான கிரியைகள் வெளிப்படட்டும். அச்சரியமான கிருபைகள் வெளிப்படட்டும். வல்லமையான நிரப்புதப்பா, வல்லமையான மகளை நிரப்புதப்பா, வல்லமையான நிரப்புதப்பா. ஒரு குண்டது நறுக்குண்டது பாறைகளே செழிப்பக்கடி, ஒரு குண்டது நறுக்குண்டே செழிப்பக்கடி. ஆண்டவரே விடுதலை பொழுதே சரித்திரப்பா, ஊழியக்காரனாய் கருத்த வைக்கிறப்பா. என் தேவனே, என் தேவனே, கேட்டது என்று பலிபீடத்தோட கிடக்கிறப்ப ஒரு பரலோக சுதந்திரம் கட்டும், ஒரு பரலோக சுதந்திரம் கட்டும், ஒரு பரலோக சுதந்திரம் கட்டும். ஆண்டவரே கத்தரைக்கு காத்திருக்கிற கண்களை போல சென்றடைந்து உயரே எழுதி பரப்பாருடைய சத்தம் இல்லாதவனுக்கு சத்தத்தை கொடுக்கிறதே வருமா. ஒரு சத்தத்தின் வல்லமை மகளுக்குள்ள வைப்பதா, ஒரு சத்தத்தின் வல்லமை மகளுக்குள்ள வைப்பதற்காக இயேசுவின் நாமத்திலே சத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே சத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், சத்தத்தோட வல்லமை இறங்கட்டும். பெருமழையுடைய இறைச்சல் கேட்கும், பெருவெள்ளத்தின் இறைச்சல் கேட்கும். பெருவெள்ளத்தின் இறைச்சல், பெருமழையுடைய இறைச்சல் கேட்கும். ஆவியார் பெருவெள்ளத்தை பெருமழையுடைய இறைச்சலை போல வாசம் 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 வாசம். வல்லமையால் எம்மை இணைத்து நீரால் வல்லமையால் நிறைச்சு குடும்பத்தை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யும், குடும்பத்தை முழுவதும் ஆளுகை செய்யும். கை கொடுக்கிறவர்களே, ரட்சிக்கப்படாதபடிக்கு கை குறுகிப்பவர்கள், ரட்சிக்கப்படாதபடிக்கு கை குறுகும். கொஞ்ச நாள் தான் பாருங்க, நீங்க சீக்கிரமாய் வரும். ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை பற்றிய வாரை அதிகமாய் தாக்குகிறது. ஓ ஷபரக பலரக மனித ரபலப கரப சந்தலலலலல. கர்த்தர் நம்முடைய கரத்தை குடும்பத்து மேல வச்சிருக்கிறார்.
கர்த்தருடைய கரம் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அவருடைய கரங்கள் நீ எதிர்பார்த்த வெற்றியை குடும்பத்தில் கொண்டு வரும். தண்ணீர் உடைக்கிறவர், தண்ணீர் உடைக்கிறவர், தண்ணீர் உடைக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது சத்துரு தண்ணீரை போல வேகமாய் ஓடி போவார். சத்துரு தண்ணீரை போல வேகமாய் ஓடி போவார். சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் உடைக்கிறார், சில சூழ்நிலைகள் உடைக்கிறார், அந்த சூழ்நிலை உடைக்கிறார். கர்த்தர் ஒன்று நடக்கிற பாதைகளை நீ மறந்து விடாதே. கர்த்தர் நடக்கிற பாதைகளை நீ மறக்காதே. மரண பள்ளத்தாக்கில் இருந்து கர்த்தருடைய குடும்பத்தை உயிரோடு எடுத்திருக்கிறார். இதுவரை நடத்தினது நீங்கள் கர்த்தரை நடத்துவார். அவரும் தேவனாயிருப்பார், நீங்கள் அவர் ஜனங்களாக இருப்போம். அவருடைய பாதையை விட்டு விலகாம, அவர் வழிகளை விட்டு விலகாம, அவருடைய சமூகத்தை நாடுவதற்கும் தேடுவதற்கும், கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கும், தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ பிரயாசப்படும். மாம்சத்துக்கு எந்த இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுக்காது. மாம்சத்துக்கு எந்த இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுக்காது.
ஆவியிலே ஆத்மாவிலே கர்த்தருடைய பலப்படுத்துறது போதும். எழும்பி பிரகாசி, எழும்பி ஓட கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் ஒரு இடம், தம்முடைய வல்லமையினால் இடம், வல்லமையினால் இடம், வல்லமையினால் இடம். தெரிந்தெடுத்த நோக்கத்தை கர்த்தர் குடும்பத்தில் நிறைவேற்றுவார். அநேக குடும்பத்தில் அநேகத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய நல்ல ஒரு அக்கினி நெருப்பாய் கர்த்தர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். இவருடைய மகிமை புஷ்பங்களாக ஆளுகை செய்யணும். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒரு பாளையம் இறங்கினார், ஒரு சேரி இறங்கினார். ஒன்றுவனை மேற்கொள்ளார். அவருடைய விட்டு விலக மாட்டார். அவருடைய தெய்வதே மகிமையினுடைய ஆவி, வல்லமையினாவே நிறைவான ஒரு பெரிய பலத்தை கலங்கவோ எதை குறித்து துணிப்போ வேண்டாம். கர்த்தரோடு கூட இருப்பார். நீ நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றியும், நீ நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக தேவ கிருபை மகளை ஆதரிச்சீர்கள். தேவ வல்லமையினாலும் மகளை நடத்துவீர்கள். தேவ கிருபையினாலும் பலப்படுத்துவீர்கள். பரிபூர்ண விடுதலை கற்றுக் கொடுத்து கற்றவர்களை சாட்சியாய் நிறுத்துவீர்கள். மன பாரங்கள், மன குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போகிறார். ஒரு மன தெளிவை கற்று உண்டு பண்ணுகிறார். ஒரு மன தெளிவை கற்று உண்டு பண்ணுகிறார். மன குழப்பங்கள் மறையட்டும், மன தெளிவு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆளுகையும் ஆண்டவரே அவர்களுடைய இறங்கி மகளை ஆளுகை செய்கிறார். தெய்வ அபிஷேகத்துக்குள்ள கிருபைகளுக்குள்ள ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை மறைத்து நீர் ஆளுகை செய்யப்பா, நீர் ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய கரத்துல மகனை கொடுக்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள மகனை மறைத்துக் கொள்ளும்படியா அப்பா. தேவ கிருபையில மகனை மறைத்துக் கொள்ளுகிறார். சத்திய வசனத்திலே வளர கருத்து கிருபை தருகிறார் அப்பா. ஆண்டவரே தேவ ஆளுகைக்குள்ள மகன் மறைத்துக் கொள்ளப்படுகிறது தெரிவிச்சிருக்க. அடிக்கடி சட்டைகளை பலவீனங்களை கொண்டு போட கொல்லாத கிரியைகள், அடிக்கடி சட்டைகளுக்கு ஜெயிச்சுகளை கொல்லாத பலவீனங்கள் ஆவிகள் தற்செயலாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தேவ சபையிலே கத்தமானே ஆத்துவீரப்பா. தங்களுடைய ஆளுகை முதலுக்குள்ள இறங்கட்டும். நீங்க இறங்கி ஆளுகை செய்யப்பா. நீங்க இறங்கி ஆளுகை செய்யுங்களே. அப்படியெல்லாம் எழுதிக்கலாமா தேவ சமுத்திர உம்மல்லமையா எம்மை நீரத்து. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் உம்மல்லமையா, உம்மல்லமையா எம்மை நீரத்து. நீர் ஆளுகை செய்யும் உம்மல்லமையா, உம்மல்லமையா எம்மை நீரத்து. நீர் ஆளுகை செய்யும்
முழங்கால் பண்ணிடலாம் மற்றும் நின்று கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆராதனையில அவருடைய வல்லமையினால் இவ்வளவு நேரம் நினைச்சிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான், வல்லமையால் எல்லாரும் நிரம்பி இருக்கிறார். எல்லா ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. எல்லா ரட்சிப்பின் பாத்திரம் ஒரு பெரிய விடுதலை வசதிக்குள்ள ஆத்மாவுக்குள்ள நாமுக்குள்ள வச்சிருக்கிறார். விசுவாசிகள் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவாரா? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவாரா? சொல்லுங்க, ஆவியில பலவானா இருக்கிறேன். கர்த்தரின் விடுதலை பெறுகிறார். இன்று கண்ட ஈர்த்தலை நீ காணவே மாட்டேன். கர்த்தரின் பரிகாரி, கர்த்தரின் பரிகாரி, கர்த்தரின் பரிகாரி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் பரிகாரி. இன்று கண்டு ஈர்த்தலை நான் காணவே மாட்டேன். அவர் என்னை அவருடைய வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். அவர் என்னை அவருடைய வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். அவர் என்னை அவருடைய வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். மகாபரிசுத்தம் இறக்கம் ஒன்று வீடுகளாக இந்த ஆசையின் படலல்ல மாறிவிலை காய்நட்டி அபிஷேகாவது 2ஆம் நாளில் அந்த ஒரே வல்லமையால் எங்கள் நிரப்புகள் சொல்லுவோம். எவ்வளவு வல்லமையாக நிரப்பியிருக்கிறோம். ரட்சிப்புக்குள்ள மகிழ்ந்து களி கொடுத்திருக்கிறோம். ஆவியில மகிழ்ந்து களி கூறேன். ஆவியில மகிழ்ந்து களி கொடுக்கிறது. எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு ஆவிக்குரிய சந்தோஷத்தை தந்தீங்க அப்பா. இதையோட விடப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியிலே மகிழ்ந்து களி கூற, ஆவியிலே மகிழ்ந்து களி கூற கத்தை கிருபை செய்கிறோம். அப்ப எங்க சபையை கிடைக்காத ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இந்த 2026 வருஷத்துல நாங்கள் தூங்கி இருக்கிறோம். 25 அநேக நெருக்கங்களுக்குள்ள போனோம், அவமானங்களுக்குள்ள போனோம், நிந்தைகளுக்குள்ள போனோம். அதனால கத்தரைகளை கைவிடல. 2026 நாங்கள் பெரிய அறுவடை செய்வோம். 2026 நிச்சயமாக பெரிய அறுவடை செய்வோம். நிச்சயமாக பெரிய அறுவடை செய்வோம். சத்தியத்தை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்கப்பா. இந்த சபையானவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் அமைச்சிருக்கிறீங்க. நீங்க வசனத்துக்கு நிற்காம யாரும் நிற்க முடியாதுப்பா. நீங்க சில குடும்பங்களை வசனத்துக்கு தான் நிறுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க வாக்கு பண்ணின தொகை பெரியது. 5000 குடும்பத்தை வாக்கு பண்ணினீங்க. நான் சொன்ன நேரங்கள்ப்பா உடைந்த ஒரு அளவிற்கு நெருக்கங்கள் வந்தாலும் கத்தரைகளை கைவிடல. நிச்சயமா இந்த 5000 சுதந்திரிப்போம். கண்கள் அதை காணும், கண்கள் அதை காணும், கண்கள் அதை காணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர். சின்னவன் 1000 ஆண்டவரை சிறியவன் பலத்த ஜாதியமாவான் என்று சொல்லி அப்பா சொன்னீங்களே. நாங்கள் நிச்சயமா சுதந்திரிப்போம் ஆண்டவரே. சத்தியத்தின் ஒரு வேட்டையாண்டவரே, சத்தியத்தின் ஒரு அறுவடைய தேசத்தில் நாங்கள் அறுப்போம் அப்பா. சத்தியத்தின் அறுவடையை அறுப்போம் அப்பா. எந்த சச்சரவுகளாக அவமானத்தை இந்த சுமந்தவோ அந்த சட்டமன்றத்தில் கத்தரை ஒரு பணியை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடு, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடு என் சத்தத்தை எவ்வளவாய் பெய்கிறாரோ கர்த்தாவே, நீரே மகிமை என் தலையை உயர்த்தினமாய் இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் வந்த நினைக்கிற எல்லாவற்றையும் அந்த சத்துரு குடும்பத்தில் அப்பா அவருடைய தலையை உயர்த்தின தேவன். நிச்சயமா 2026 ஆண்டவரே அநேக அறுவடைகளை கத்தருக்கு தருவீங்க. அறுவடைகளை கத்தரி தருவீரப்பா. சில அறுவடைகளை கத்தருக்கு தருவீங்க. நீங்கள் யார் எப்படி பேசினாலும், யார் இலகுமாக இருக்கிறாலும், கத்தரிகளோடு கூட இருக்கும் பொழுது, கத்தரிகள் வருமாசம் இருக்கும் பொழுது, கத்தரிகள் உண்மையாக வைத்திருக்கும் பொழுது ஒருவரும் நாம் அசைக்கப்படுவதே இல்லை, நாம் அசைக்கப்படுவதே இல்லை, நாம் அசைக்கப்படுவதே இல்லை. வார்த்தை நம்ம சோதனைகளுக்கு உன்னை நம்பி ஓடுகிறோம் ஆண்டவரே. உன்னுடைய வார்த்தையை நம்பி ஓடுகிறோம், உன்னுடைய சத்தியத்தை நம்பி ஓடுகிறோம். எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அப்பா ஒருவரும் சத்தியத்திலிருந்து ஓடுவதில்லை. பிடிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே நிறுவப்படுகிறார்கள். இந்த வசனத்தினாலே நிறுவப்படுகிறார்கள். வசனத்தினாலே நிறுவப்படுகிறார்கள் அப்பா. ஆலயங்களை வரைங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் சபையுடைய வல்லமைக்குள்ள நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு நாளும் சபையுடைய ஆளுகைக்குள்ள நடத்தப்படட்டும். ஒவ்வொரு கூடுகையும் ஆவியனுடைய ஆளுகைக்குள்ள நடத்தப்படட்டும். ஆவியுடைய சத்தியத்துக்குள்ள நடத்தி அந்த சபையை பரிசுத்தமாய் பாதுகாக்கும்படியாக
நாங்கள் செபிக்கிறோம் தாமே. சபை சுற்றி மேலிடத்து பாதுகாப்பு வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறோம். ஒருவர் கூட வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஒருவர் கூட இடர்வையாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் ஆண்டவரே சபை மீது இருப்பதாக ஆண்டவரே. சாலமோனையா ஜெபித்தது போல ஆண்டவரே உடைய கருணாய் சபைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சபையில எப்பொழுதும் இருதயமும் கண்களும் அப்பா எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. எப்பொழுது எங்க பிள்ளைகள் மீது இருதயமும் கண்களும் இருக்கட்டும் அப்பா. எப்பொழுது கண்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னுடைய கூட்டங்களுக்கு பிள்ளைகள் விலைக்கு ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நான் போரும் பொழுது உங்களை தப்ப விடாதபடிக்கு கொடிய ஓநாய்கள் வரும், ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னது போல அப்படி ஒரு எச்சரிப்போடு கூட வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஒருவர் கூட இடலாயிடாதபடிக்கு கர்த்தருடைய சபை இந்த வருஷத்துல பரிசுத்தப்படுத்தி உடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் உடைய கிருபைகளுக்கு உடைய அப்பா ரட்சிப்பு விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆளுகைகளுக்குள்ள கொண்டு வருகிறார்கள் தகப்பனே. இந்த நேரத்துக்கு ஆராதனை முழுமாக இப்படி கருத்து போடுகிறோம். அப்ப இந்த சனிகளை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார்கள். பரிசுத்தமுள்ள கரத்தோடு எங்களோடு கூட இருக்கட்டும். மீதோட பாகத்தில் கர்த்தர்களோடு கூட எங்களோடு கூட பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை கட்டும்படியாக நினைச்சிருக்கிறோம். துதியும் கனமையும் எல்லாரும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.